உலக மக்கள் தொகையில் 20 37 விழுக்காட்டினர் ஃபிளாட் ஃபுட் எனப்படும் தட்டையான பாதத்தை கொண்டுள்ளனர். கால் தொடர்பிலான சுமார் 90 விழுக்காட்டு பிரச்சினைகள் இந்த தட்டையான பாதத்தினாலேயே உண்டாவதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. இந்நிலையில் பெரும்பாலும் பிறப்பிலேயே உள்ள இந்த பிரச்சினைக்கு சரியான நேரத்தில் வழங்கப்படும் சிகிச்சை தீர்வாக அமையும் என்கிறார் பெரா தைப்பிங் மருத்துவமனையில் பிசியோதெரபிஸ்ட் எனப்படும் உடல் இயக்க மருத்துவ அதிகாரியாக பணிபுரியும் கோகிலவாணி எஸ். கிருஷ்ணன். எவ்வாறு இந்த தட்டையான பாதம் அமைந்திருக்கும் என்பதையும் அதனால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்தும் கோகிலவாணி எஸ். கிருஷ்ணன் இவ்வாறு விவரித்தார். நம்ம நார்மல் ஃபுட் ஆளுக்கு நம்ம என்ன நடக்கும், நம்மளுக்கு ஆர்ச் இருக்கும். நோட்டீஸ் சொன்னா நம்ம காலில் ஒரு சின்ன ஆர்ச் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நின்றா ஃபிளாட்டா இருக்காது, ஆர்ச் இருக்கும். பட் ஃபிளாட் ஃபுட் ஆளுக்கு என்ன நடக்கும்னா, அவங்க நின்றா ஃபிளாட்டா இருக்கும். ஸோ அவங்க கிரவுண்ட்ல தே கேன் டச் த ஹோல் கால் டச் பண்ண முடியும். ஆர்ச்சோட ஃபங்க்ஷனே நம்மளோட பாடி டிஸ்ட்ரிபியூட் வெயிட் பேலன்ஸ் ஆகும் அந்த ஆர்ச் ஆக்சுவலி. ஸோ அந்த ஆர்ச் இல்லாத ஆளுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பெயின், ஸ்வெல்லிங், ஸ்டீப்னஸ் அதெல்லாம் வரும். இந்த தட்டையான பாதத்தினால் வீக்கம், முதுகுவலி, உடல் எடையை தாங்க முடியாத சரிசமமற்ற உடல்நிலை ஏற்படும் என்பதால் அதற்கான சிகிச்சை முறை அவசியமான ஒன்று என்றும் கோகிலவாணி வலியுறுத்தினார். ஒன்று பெயின் ரிலீஃப் கொடுப்போம். உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா பெயின் ரிலீஃப் கொடுப்போம். பெயின் ரிலீஃப் கூட 2 விதமா இருக்கு. ஒன்னு ஹாட் அண்ட் கோல்ட், either hot and cold or pain modalities. Pain modalitiesல we have ultrasound, interferential therapy, TENS, shockwave, laser therapy. So நிறைய இருக்கு. அவங்க also will suggest you to wear a proper shoe. or நீங்க நார்மலா நம்ம ஷூ போடுறோம்ல, அது ஃபிளாட்டா இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஆர்ச் மாதிரி டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அது சப்பாத்தி போட்ட கையோட, அந்த ஷூ போட்ட கையோட அங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்ச் டெவலப் ஆயிடும். சிகிச்சை முறைகளை தவிர்த்து உடல் இயக்க மருத்துவமும், அதாவது உடற்பயிற்சியும் இப்பிரச்சனைக்கு தீர்வை அளிக்கும் என்று அவர் கூறினார். கோல்ஃப் பால் எடுத்து அப்படியே ரோல் பண்ணணும். ஃபார்வர்ட் பேக்வர்ட், ஃபார்வர்ட் பேக்வர்ட். ஓகே, துணி எடுத்து எங்கல் அப்படியே புல் பேக்வர்ட் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, அது ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. துணியை கீழே போட்டுட்டு curl your toes, curl your toes. ஓகே, ஸோ அதுவும் நீங்க செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதவிதமான எக்ஸசைசஸ்ங்க பிசியோதெரபிங்க சொல்லி கொடுப்பாங்க. பிசியோதெரபி செஷன் முடிஞ்ச நீங்க வீட்டுல போய் நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். தட்டையான பாதம் தீர்க்கப்படக்கூடிய சிக்கல் என்பதால் அது சார்ந்த மருத்துவரை நாடி உடனடியான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுமாறு கோகிலவாணி கேட்டுக்கொண்டார்.